லவ்யாப்பாவோட நம்பர்ஸ் எனக்கு என்னன்னு தெரியல. நான் அர்ச்சனா மேம்கிட்ட இன்னுமே பேசல அதை பற்றி. இப்போது இதுதான் ரிசல்ட்டுன்னு நான் நினச்சிக்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் சொன்னது தான்ன்றத. ஆக்சுவலாக நான் இந்த படத்தை ஒரு ஸ்டைல் மெயின்டைன் பண்ணியிருந்தேன் சார். லைக் ரைட் ஃப்ரம் எவ்ரி திங். அந்த ஒரு எக்ஸாக்டாக சொல்கிறது தான். இப்போ ஒரு பேட்டு அடிக்கிறோம், 6க்கு தான் எய்ம் பண்ணுறோம். அது கரெக்டாக அந்த பவுண்ட்ரிக்கு தாண்டிட்டா 6. ஆனால் 1 மீட்டர் லைட்டாக கம்மியானா கேட்ச்சு. அந்த 1 மீட்டர் மேபி மிஸ் ஆகிருக்கோன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் படம் பார்த்தேன். ஐ ஃபெல்ட் வந்து இந்த எடிட் பாயிண்ட் இங்கே ஜஸ்ட்டு மிஸ்ஸு, இந்த சவுண்ட் எஃபெக்ட் இல்லையே, இந்த கிராஃபிக் இல்லையே, அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்ச மைன்யூட்டாக. நான் என்ன நினச்சிட்டேன், நான் டேரக்டராக பார்க்குறேன், அதனால் வந்து இது இருக்கும், ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு அந்த தெரியாது, நமக்கு தான் இவ்வளோ நுணுக்கமாக தெரியும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் மேபி அந்த லேண்டிங் கரெக்டாக இல்லைன்னு நினைக்கிறேன். நான் என்னென்னலாம் எது நினச்சி அதை பண்ணணும் அந்த மாதிரி. ப்ளஸ் இப்போ அந்த ஆக்டிங் வந்து இதுக்கு இப்படி தான் நடிக்கணும், அதுக்கு இப்படி தான் நடிக்கணுன்றது ஒன்று இருக்குது. அது ஒரு இதுக்கு நான் அப்படி கன்சீவ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் லைட் ஷிஃப்டாக இருந்ததுனால மேபி லேண்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன் சார். பாரம்பரியமான KTV ட்ரூ வேல்யூ கிரவுண்ட்நட் ஆயில்.